بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين وبعد. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்ஷா அல்லாஹ் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீரா வாழ்க்கை வரலாறு சம்பந்தமான ஆரம்ப கட்ட நூல்கள். நபியினுடைய வாழ்க்கை பற்றிய செய்திகள் அவற்றை தான் நம்ம ஹதீஸ் என்று சொல்றோம் இல்லையா? ஹதீஸ் இது அறிவிப்பாளர் தொடரோடு வரும். ஒவ்வொரு ஹதீஸுக்கும் இரண்டு பகுதிகள் இருக்கின்றன. ஒன்று அந்த ஹதீஸினுடைய அந்த அறிவிப்பினுடைய வாசகம். இது அரபியில மத்ன் அப்படின்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல டெக்ஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இரண்டாவது அந்த வாசகத்தை யார் அறிவித்தாங்க? நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட இருந்து ஒரு நபித்தோழர் தான் அறிவிச்சிருக்க முடியும். அந்த நபித்தோழரிடமிருந்து அவங்களுடைய அடுத்த தலைமுறையோ அல்லது ஒரு இளைய நபித்தோழரோ அறிவிச்சிருப்பாங்க. அவங்க கிட்ட இருந்து அதை பெற்றுக்கொண்டவங்க இன்னொருத்தர். இப்படி இந்த ஹதீஸ் கிதாபை யார் தொகுக்கிறாங்களோ அவங்க வரைக்கும் ஒரு அறிவிப்பாளர் தொடர் வரும். இதுக்கு அரபில இஸ்னாத் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒவ்வொரு ஹதீஸும் இரண்டு பகுதிகளை கொண்டது. ஒன்று மதன், இன்னொன்று இஸ்னாத். மதன் அப்படிங்கிறது என்ன? அது டெக்ஸ்ட், அது அந்த வாசகம். இஸ்னாத் அப்படிங்கிறது அந்த வாசகத்தை யார் அறிவிச்சாங்க அப்படிங்கிறதுக்கான அந்த அறிவிப்பாளர் தொடர், செயின் ஆஃப் நரேட்டர்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அறிவிப்பாளருடைய அந்த ஒரு சங்கிலி தொடராக வரும். இப்ப இந்த அறிவிப்பாளர் தொடர்ல இஸ்னாதுல வரக்கூடிய ஒவ்வொரு நபரும் உண்மை பேசக்கூடியவராக, நம்ப தகுந்தவராக இருக்கணும், நல்ல ஞாபக சக்தி உடையவராக இருக்கணும். யாரிடமிருந்து இதை அறிவிக்கிறாங்களோ அவங்கள இந்த நபர் நேர்ல சந்திச்சிருக்கணும். இந்த மாதிரி பல அளவுகோல்கள் உண்டு. இதையெல்லாம் வச்சுதான் ஒரு இஸ்னாத், ஒரு அறிவிப்பாளர் தொடர் சரியானதா இல்லையா அப்படிங்கிறத முடிவு செய்வாங்க. நபித்தோழருடைய விஷயத்துல அவங்களுடைய நம்பகத்தன்மையை பற்றி எந்த அறிஞரும் சந்தேகப்பட போவதில்லை, எந்த ஒரு முஸ்லிமும் சந்தேகப்பட போவதில்லை. அப்படித்தானே? இன்ஷா அல்லாஹ் எந்த ஒரு முஸ்லிமும் சந்தேகப்பட மாட்டாங்க. ஞாபக சக்தி இது நபித்தோழர்களுடைய வயதான காலகட்டத்தில் குறைந்து இருக்கலாம். அப்ப அதை கொஞ்சம் கவனத்தில் எடுப்பாங்க. நபித்தோழர்களுக்கு பிறகு வந்த ஒவ்வொரு மனிதனும் அவங்க நம்ப தகுந்தவரா இல்லையா, அவங்களுக்கு ஞாபக சக்தி இருந்ததா இல்லையா, அவங்க அந்த நபித்தோழரை சந்திச்சாங்களா இல்லையா, இந்த மாதிரி பல விஷயங்களை ஆராய்ந்து அந்த நபர், அந்த அறிவிப்பாளர் நம்ப தகுந்தவரா இல்லையா, அவருடைய அறிவிப்பை ஏற்றுக்கொள்ளலாமா கூடாதா அப்படிங்கறத முடிவு செய்வாங்க. அப்போ ஒவ்வொரு ஹதீஸிலும் இரண்டு பகுதிகள் இருக்கின்றன. மதன் அதனுடைய வாசகம், இஸ்னாத் அதனுடைய அறிவிப்பாளர் தொடர். இந்த அறிவிப்பாளர் தொடர் சரியாக இருந்தால், அறிவிப்பாளர் தொடர் சரியாக இருந்தால் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? இந்த அறிவிப்பாளர் தொடர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதம், ஒவ்வொரு அறிவிப்பாளரும் நம்ப தகுந்தவராகவும் ஞாபக சக்தி உடையவராகவும் இன்னும் இது போன்ற இன்னும் சில அளவுகோல்களுக்கு பொருந்தக்கூடியவர்களாக இருந்தால் அவங்களுடைய அறிவிப்பு ஏற்றுக்கொள்ளப்படும். அப்ப இந்த அறிவிப்பாளர் தொடர்ல இஸ்னாதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதருக்கும் இந்த மாதிரி ஒரு சோதனை உண்டு. அதுல ஒவ்வொரு மனிதரும், ஒவ்வொரு அறிவிப்பாளரும் தேறினால்தான் அந்த ஒட்டுமொத்த அறிவிப்பாளர் தொடர், அந்த ஒட்டுமொத்த இஸ்னாத் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளப்படும். அதற்கு பிறகுதான் இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமானதா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அப்ப அதனுடைய அந்த வாசகத்தை சோதிப்பாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அறிவிப்பாளர் தொடருடைய சோதனைக்கு பிறகு வாசகத்தையுமே சில நேரங்கள்ல சோதிக்கிறது உண்டு. சில பேர் சரியான அறிவிப்பாளர் தொடர் மாதிரியே அறிவிப்பாங்க. ஆனா அந்த வாசகத்தை சோதித்து பார்த்தால் அதுல ஏதாவது குறைபாடு இருக்கும், இல்ல இந்த அறிவிப்பாளர் தொடர்லயே குறைபாடு இருக்கும். இதையெல்லாம் பார்க்க தெரிஞ்சவங்க தான் ஹதீஸ் துறை வல்லுநர்கள். இப்ப எதுக்கு இந்த விஷயம்? நம்ம படிக்கிறது சீரா, நபியினுடைய வாழ்க்கை வரலாறு. நமக்கு எதற்கு ஹதீஸினுடைய இந்த அணுகுமுறை? எதற்கு நம்ம மதன், இஸ்னாத், அதாவது அந்த அறிவிக்கப்படக்கூடிய வாசகம், அறிவிப்பாளர் தொடர், இதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆரம்ப கட்டத்து சீரா நூல்களும் ஹதீஸ் நூல்களை போலவே அறிவிப்பாளர் தொடரோடு தான் எழுதப்பட்டன.
இன்னைக்கு நம்ம ஒரு சீரா நூலை பார்க்கிறோம், ரசூலுல்லாவுடைய வாழ்க்கை வரலாற்று நூலை பார்க்கிறோம். இதுல அறிவிப்பாளர் தொடர்லாம் ஒண்ணுமே இருக்காது. இப்போ உதாரணத்துக்கு ரஹீக்குல் மக்தூம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இமாம் சஃபியுர் ரஹ்மான் அல் முபாரக் ஃபூரி எழுதின கிதாப், இவ்வளவுதான் நமக்கு தெரியும். அவங்க எந்த கிதாபுகள்ல இருந்து வந்து மேற்கோள் காண்பிக்கிறாங்க அப்படிங்கிறது கீழே இருக்கும். இந்த கிதாப்ல இருந்து ரெஃபரன்ஸ் எடுத்தாங்க அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் அறிவிப்பாளர் தொடர் எல்லாம் அதுல இருக்காது. பொதுமக்கள் படிக்கிறதுக்காக வரக்கூடிய கிதாபுகள்ல பொதுவாக அறிவிப்பாளர் தொடர்கள் சேர்க்கப்படுவது இல்லை. ஆனால் ஆரம்ப கட்டத்து சீரா நூல்கள்ல அப்படி கிடையாது. அறிவிப்பாளர் தொடரோடு சேர்ந்து தான் அறிவிப்பாங்க. அப்படின்னா அதுல என்ன வசதி? எதற்காக அந்த மாதிரி செய்யறாங்க அப்படின்னா, ரசூலுல்லாவை பற்றி ஒருத்தவங்க பேசுறாங்க அப்படின்னா, இது எங்கிருந்து வந்தது என்பதை அவங்க காண்பிச்சே ஆகும். ஏன்னா முதல் ஹதீஸ் நூல் என்று நம்ம பார்க்கும்போது சில கிதாபுகளை பார்க்கிறோம். அதே போல முதல் சீரா நூல், ஆரம்ப கட்டத்து சீரா கிதாபுகள் நூல்கள் என்று பார்க்கும் பொழுது சில கிதாபுகளை பார்க்கிறோம். இப்ப இவங்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் மத்தியில 100, 120 வருஷங்கள் இடைவெளி வரும். அப்ப இந்த இடைவெளி இருக்கும் பொழுது இவங்க நபி கிட்ட இருந்து நேரடியா எப்படி அறிவிக்க முடியும்? வாய்ப்பு இல்லை. அப்ப இந்த செய்தி அவங்க எங்கிருந்து பெற்றுக் கொண்டிருப்பாங்க? நபியை பற்றி ஒரு நபித்தோழர் அறிவிச்சிருக்கணும், சஹாபி அறிவிச்சிருக்கணும். அந்த நபித்தோழர் சஹாபியிடமிருந்து இன்னொருத்தர் அறிவிச்சிருக்கணும். அப்படித்தான் இந்த கிதாபை தொகுக்கக்கூடிய ஆசிரியருக்கு, இந்த சீரா நூலை எழுதக்கூடிய ஆசிரியருக்கு செய்தி வந்து சேர்ந்திருக்கும். அப்ப தான் யாரிடமிருந்து அந்த தகவலை பெற்றேன் என்பதை அந்த ஆசிரியர் சொல்வார். இதுல என்ன ஒரு வசதி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த செய்தி, இந்த தகவல் ஆதாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத படிக்கக்கூடிய அந்த துறை வல்லுநர்கள் ஆராய்ந்து சொல்லிவிட முடியும். ஏன்னா அது இஸ்னாதோட இருக்கு, அறிவிப்பாளர் தொடரோடு இருக்கு. அப்ப இந்த அறிவிப்பாளர் தொடர்ல வர்ற ஒவ்வொரு நபரை பற்றியும் வரலாறு அப்படிங்கிறது பதிவு செய்யப்பட்டிருக்கும். அப்படி அதுல யாராவது ஒருத்தருடைய பெயர் வரலாற்றிலே வரல அப்படின்னா, அப்ப இந்த அறிவிப்பாளர் தொடரை நம்ப முடியாது. ஏன்னா அறியப்படாத ஒரு நபர், அவர் யாருன்னே தெரியல, நல்லவரா கெட்டவரானே தெரியல, அவர் சொல்றதை எப்படி ஏத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி அதை விட்டுடுவாங்க. இல்ல அறிவிப்பாளர் தொடர்ல வரக்கூடியவர், அவர் நல்லவர் தான், உண்மையாளர் தான், ஆனா அவருடைய வயதான காலத்துல அவருடைய ஞாபக சக்தி குறைவு ஏற்பட்டு விட்டது அப்படின்னா என்ன செய்வாங்க? இது அவருடைய எந்த வயசுல அறிவிக்கப்பட்டதுங்கிறத சோதிக்க பார்ப்பாங்க, சோதித்து அறிந்து கொள்ள பார்ப்பாங்க. அவருடைய இளம் வயதுல இது அறிவிக்கப்பட்டிருந்தால் பிரச்சனை இல்லை, அப்படி எடுத்துக்குவாங்க. இல்ல அவருடைய வயதான காலத்துலதான் இது அறிவிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு தெரிஞ்சா அப்ப என்ன செய்வாங்க? இவங்களுடைய வயதான காலகட்டத்தில் இவங்களுடைய ஞாபக சக்தி குறைந்திருந்தது, இந்த அறிவிப்பு வயதான காலத்துலதான் வந்திருக்குது, அப்ப இந்த அறிவிப்பை நம்ம முழுமையாக நம்பி ஏற்றுக்கொள்ள முடியாது என்றெல்லாம் முடிவெடுப்பாங்க. சில நேரங்கள்ல சில அறிவிப்பாளர்கள் ஞாபக சக்தி எல்லாம் சரியா இருக்கும், ஆனா இவங்க உண்மையா பேச மாட்டாங்க. சில நேரம் உண்மை பேசுவாங்க, சில நேரம் அலட்சியமாக பேசிடுவாங்க, உண்மையா இல்லையான்னு சோதிக்காமலே பேசிடுவாங்க அப்படின்றதா இவங்கள்ட்ட இருந்து வரக்கூடிய அறிவிப்புகளை அப்படியெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. அப்ப அவர் சொல்லக்கூடிய நபர் உண்மையாளரா இருக்கணும், அவருக்கு ஞாபக சக்தி எல்லாம் சரியாக இருக்கணும், இன்னொன்னு அவர் சொல்லக்கூடியதை துல்லியமாக அறிவிக்கிறாரா அப்படின்லாம் பார்ப்பாங்க. இப்ப சில அறிவிப்பாளர்கள் என்ன செய்வாங்க? கேட்டதை வார்த்தைக்கு வார்த்தை அப்படியே சொல்லுவாங்க. சில அறிவிப்பாளர்கள் என்ன செய்வாங்க? வார்த்தைக்கு வார்த்தையெல்லாம் சொல்ல மாட்டாங்க. கேட்டதனுடைய சரியான பொருள் என்னவோ, கருத்து என்னவோ அதை அப்படியே சொல்லுவாங்க. ஆனா வார்த்தைக்கு வார்த்தை அறிவிக்க மாட்டாங்க. இப்ப இந்த 2 அறிவிப்புகள்ல எது துல்லியமானது? வார்த்தைக்கு வார்த்தை அறிவிக்கிறது தான், இல்லையா? அப்ப அந்த வார்த்தைக்கு வார்த்தை அறிவிக்கக்கூடியவங்களா இல்ல கருத்து அறிவிக்கக்கூடியவங்களா அப்படிங்கறதெல்லாம் பார்ப்பாங்க. இந்த மாதிரி வெவ்வேறு கோணங்கள்ல ஒரு அறிவிப்பு ஆய்வு செய்யப்படும். அதற்கு பிறகுதான் அது ஏற்றுக்கொள்ளப்படும் அல்லது மறுக்கப்படும். இப்போ சீரா கிதாபுகள், ஆரம்ப கட்டத்து சீரா கிதாபுகள்ல இந்த மாதிரி அறிவிப்பாளர் தொடர்களோட வரும் பொழுது ஹதீஸ் துறை வல்லுநர்கள் என்ன செய்வாங்க? அந்த அறிவிப்பாளர் தொடர்களை, இஸ்னாதுகளை ஆராய்வாங்க. அவருடைய மத்தனையும் கூட சில நேரங்கள் ஆராய்வாங்க. அதையெல்லாம் பார்த்து இந்த ஹதீஸ் ஏற்றுக்கொள்ளத்தக்கதா இல்லையா அப்படிங்கறத முடிவு செய்வாங்க. மக்பூல் அப்படின்னு சொல்லுவாங்க, குபூல் செய்யப்படுறது, ஏற்றுக்கொள்ளப்படுறது. ஏற்றுக்கொள்ளப்படத்தக்க ஹதீஸ்கள் நம்முடைய காலகட்டத்துல என்ன பெயர்கள் இருக்கும்? சஹீஹ் என்ற தரத்துல வந்துச்சுன்னா அது ஏற்றுக்கொள்ளத்தக்கது, ஹசன் என்ற தரத்துல வந்தால் ஏற்றுக்கொள்ளத்தக்கது அப்படின்னு சொல்லுவாங்க. இதே தஈஃப் அப்படின்ற தரத்துல வருது அப்படின்னா அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. தஈஃப் அப்படின்னா என்ன? பலகீனமானது. அப்ப அறிவிக்கிறவங்கல்ல ஏதோ ஒரு தவறு, ஒரு கோளாறு, ஒரு பலகீனம் இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சில நேரங்கள்ல மௌது அப்படின்னு சொல்லுவாங்க. மௌது அப்படின்னா என்ன? பொய், இட்டு கட்டப்பட்டது, ஃபேப்ரிகேட்டட். ரசூல்லா பேரால பொய்ய சொல்லியிருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி வந்துச்சுன்னா அதை நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அப்போ பொதுவாக ஹதீஸ் கிதாபுகள்லையும் சரி,
அல்லது சீரா கிதாபுகள், இஸ்னாதோடு அறிவிக்கப்படக்கூடிய சீரா கிதாபுகளிலும் சரி, அந்த அறிவிப்புகளை ஹதீஸ் துறை வல்லுநர்கள் பார்த்து தீர்ப்பு கொடுப்பாங்க. என்ன தீர்ப்பு கொடுப்பாங்க? அது சஹீஹ் அல்லது ஹசன் என்ற இந்த 2 தரங்கள்ல வந்தா அதை ஏற்றுக்கொள்ளும். தயீஃப் என்ற தரத்தில் வந்தால் பொதுவாக அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. சில நேரங்கள்ல நிபந்தனைகளோடு அதை ஏற்றுக்கொள்வது உண்டு. பொதுவாக அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. மௌது அப்படின்னு இருந்தா, பொய்யானது, இட்டுக்கட்டது அப்படின்னு வந்தா அவ்வளவுதான், அதை அப்படியே மறுத்துருவாங்க. அதை நிச்சயமா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இப்ப நாம பார்க்கக்கூடிய ஹதீஸ் நூல்கள்ல இவையெல்லாம் வருதா? நம்ம அந்த அளவுக்கு பாக்குறோம் ஹதீஸ் நூல்கள்ல. நம்ம புகாரி, முஸ்லிம் இதான் பார்க்க போறோம். சரி, சீரா நூல்கள் இதெல்லாம் வருதா? தமிழ்ல குறிப்பாக நம்ம சில சீரா நூல்களை பார்த்தோம். தமிழ்ல 2 கிதாபுகள் பரவலாக அறியப்படக்கூடியது. இதெல்லாம் முக்கியமானது. ஆரம்ப கட்ட நூல்களை ஆய்வு செய்து எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒண்ணு அர்-ரஹீக்குல் மக்தூம். இதுதான் தமிழ்ல கிடைக்கிறதுலேயே மிகவும் ஆதாரபூர்வமான நூல். ஏன்னா இந்த அர்-ரஹீக்குல் மக்தூமுடைய ஆசிரியர் அவரு ஹதீஸ் துறையில ஒரு வல்லுனர் தான். ரொம்ப பெரிய வல்லுநர்னு சொல்றதுக்கு இல்ல, ஆனாலும் ஹதீஸ் துறையில அவர் ஒரு வல்லுனர். அந்த அடிப்படையில அவர் சீராவை எழுதும் பொழுது கூடுமான வரைக்கும் ஆதாரபூர்வமான தகவல்களை வைத்துத்தான் எழுதினார். இந்த அர்-ரஹீக்குல் மக்தூம் தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இதே போல இன்னொரு மொழிபெயர்ப்பும் உண்டு. இது அரபியிலிருந்து தமிழுக்கு வரல. அர்-ரஹீக்குல் மக்தூம் அரபியிலிருந்து தமிழுக்கு வந்தது. இப்ப நான் சொல்லக்கூடிய அந்த புத்தகம் அரபியிலிருந்து வரல, ஆங்கிலத்திலிருந்து வந்தது. ஆனா அதை மொழிபெயர்க்க வேண்டிய அவசியம் என்ன ஏற்பட்டுச்சு? ஏன் அரபியில இல்லாம இங்கிலீஷ்ல இருந்து ஒரு புக்கை தமிழ்ல கொண்டு வர்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உண்மையிலேயே அது ஒரு தரமான ஒரு கிதாபு தான். எந்த ஒரு அரபி கிதாபுக்கும் குறைவில்லாத ஒரு நூல். ஆனால் அதுல பலகீனமான அறிவிப்புகள் கொஞ்சம் கூடுதலாக உண்டு. ரஹீக்குல் மக்தூம் தமிழ்ல வர்றதுக்கு ஒரு 15 வருடங்களுக்கு முன்னாலேயே இந்த கிதாப் தமிழ்ல வந்துருச்சு. தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டு விட்டது. அது யாருடையது? மார்டின் லிங்க்ஸ் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ்காரருடையது. அவர் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு அபூபக்கர் சிராஜுத்தீன் என்ற பெயரோடு இருந்தார். சூஃபி கொள்கையில் இருந்தவர். ஹதீஸ் துறையில் அவருக்கு பெரிய ஒரு ஆழமான ஞானம் எல்லாம் கிடையாது. ஆனால் அவர் ஒரு முயற்சி எடுத்தார். என்ன செஞ்சாரு? ஆரம்ப கட்டத்து சீரா நூல்களின் அடிப்படையில் ஆங்கிலத்துல ஒரு சீரா நூல் எழுதப்படணும் அப்படின்னு முயற்சி எடுத்தாங்க. அவங்களுடைய ஆங்கில நடையும் அருமையாக இருக்கும். நல்ல ஒரு இலக்கிய நயத்தோடு இருக்கும். அப்ப ஆங்கிலத்துல நேரடியாக எழுதப்பட்ட நூல்கள்லயே ஒரு இலக்கிய நயத்தோடு கூடிய அருமையான ஒரு நூல் அப்படின்னு சொல்லி இந்த நூல் வந்த புதுசுல பாராட்டப்பட்டது. இன்னைக்கு இன்னும் கூடுதலான நூல்கள்லாம் வந்துருச்சு. ஆனாலும் இலக்கிய நயம், இலக்கிய தரத்தோடு இந்த நூலுக்கு ஒப்பிடுற மாதிரி எந்த நூலும் இல்லை. ஆனால் ஆதாரப்பூர்வமானதா அப்படின்னு பார்க்கும் பொழுது இதை விட ஆதாரப்பூர்வமான நூல்கள் இன்னைக்கு வந்துருச்சு. ஆனா தமிழ்ல இதை மொழிபெயர்த்திருக்கிறாங்க. தமிழ்ல பல பதிப்புகளும் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் எடிஷனும் நிக்கல. முதல் தடவை அது பிரிண்ட் பண்றாங்க, பதிப்பிக்கிறாங்க, விற்று தீருது, மறுபடியும் மொழிபெயர்க்கிறாங்க, விற்று தீருது. அப்புறம் அதனுடைய ஆங்கில ரிவைஸ்ட் எடிஷன் இருக்கு, மீளாய்வு செய்த பதிப்பு, அதையுமே மொழிபெயர்க்கிறாங்க. அப்ப இது தமிழ்ல பரவலாக சென்றடைந்த ஒரு நூல். ஆதாரபூர்வமான நூலாக தமிழ்ல வாசிக்கிறவங்களுக்கு மத்தியில கருதப்படக்கூடிய ஒரு நூல். அதனால இன்னைக்கு நம்ம இதை பத்தி பார்க்கணும். இந்த நூலை பத்தி மட்டும் பார்க்கல. இந்த நூல் எந்த கிதாபில் இருந்து எந்தெந்த கிதாபுகளில் இருந்து எடுக்கப்பட்டது, உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். சரி, மார்டின் லிங்க்ஸ் இவங்க 2005ல மரணிச்சுட்டாங்க. 96 வயசு வரைக்கும் இருந்து மரணிச்சவர். யூகேலே பிறந்து யூகேலே வளர்ந்து அங்கேயே மரணிச்சவங்க. இவங்க எழுதின புக்கு பேரு முஹம்மத், ஹிஸ் லைஃப் பேஸ்ட் ஆன் தி ஏர்லியஸ்ட் சோர்சஸ். இது தமிழ்ல முஹம்மத், மூலாதார நூல்களின் அடிப்படையில் நபிகளாரின் வாழ்வும் பணியும் என்ற பெயர்ல AJM ஜனீர் என்ற ஒரு இலங்கை சகோதரர் மொழிபெயர்த்திருக்கிறார். நல்ல ஒரு அழகான மொழிபெயர்ப்பு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த கிதாப் இதுல என்ன இருக்கு? பேஸ்ட் ஆன் தி ஏர்லியஸ்ட் ரிசோர்சஸ், மூலாதார நூல்களின் அடிப்படைன்னு சொல்றாங்க. இந்த எர்லியஸ்ட் சோர்சஸ் என்ன, ஆரம்ப கட்ட நூல்கள் அவங்க எதை சொல்றாங்க, எதுல இருந்து மார்டின் லிங்க்ஸ் எடுத்தாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது சீரத் இப்னு இஸ்ஹாக் அதுல இருந்து எடுத்திருக்கிறாங்க. அப்புறம் தபகாத் இப்னு சஅத் அதுல இருந்து எடுத்திருக்கிறாங்க. அதே போல அல் வாகிதி உடைய மகாசில இருந்து எடுத்திருக்கிறாங்க. இப்ப இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை வரலாறாக அரபியில எழுதப்பட்டதாக நம்ம கிட்ட கிடைக்கிறது சீரத் இப்னு இஸ்ஹாக் அப்படிங்கிற நூல் தான். இவங்க பேர் முஹம்மத் இப்னு இஸ்ஹாக்.
இவங்க பேர் என்ன? முஹம்மது இப்னு இஸ்ஹாக். இவங்க ஹிஜ்ரி 151 மரணிக்கிறாங்க. அப்ப நம்ம கிட்ட பரவலாக கிடைக்கக்கூடிய எந்த ஒரு ஹதீஸ் நூலும் கிடைக்குது, அதனுடைய சமகாலத்துல எழுதப்பட்டது. இப்ப சஹீஹுல் புகாரி எல்லாம் எடுத்தோம்னா இதுக்கு பின்னாடி, இப்னு இஸ்ஹாக்குக்கு பின்னாடி தான். இப்னு இஸ்ஹாக் யாருடைய சமகால கட்டத்தவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்னு இஸ்ஹாக் மதீனாவில் வாழ்ந்தவர். இமாம் மாலிக் இப்னு அனஸனுடைய சமகால கட்டத்தவர். ஆனா மாலிக் இப்னு அனஸை விட கொஞ்சம் வயதுல மூத்தவர். இமாம் மாலிக் இப்னு அனஸ் இப்னு இஸ்ஹாக்கை பற்றி கண்டிச்சிருக்கிறாங்க. ஆனாலும் மற்ற ஹதீஸ் துறை வல்லுநர்கள் இப்னு இஸ்ஹாக்கிடம் இருந்து அறிவிப்புகளை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இப்ப இந்த இப்னு இஸ்ஹாக் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சீராவை எழுதியிருக்கிறாங்க. இது நமக்கு தனி ஒரு நூலாக இப்ப கிடைக்கிறது இல்ல. இது எங்க கிடைச்சிச்சு அப்படின்னா, சீரத் இப்னு இஸ்ஹாக் இந்த கிதாபுக்கு அரபியிலேயே ஒரு விளக்க உரை, ஷரஹ் என்று அரபியில சொல்லுவாங்க. ஷரஹ் அப்படின்னா என்ன? விளக்க உரை. இந்த இப்னு இஸ்ஹாக் அப்படிங்கிற அந்த சீரா நூலுக்கு இப்னு ஹிஷாம் அப்படிங்கிறவங்க ஒரு ஷரஹ் விளக்க உரை எழுதுறாங்க. அந்த இப்னு ஹிஷாமனுடைய விளக்க உரை, அதுக்குள்ள இப்னு இஸ்ஹாக் மேற்கோள் காட்டப்படும் இல்லையா? சொல்லி சொல்லி அந்த வாசங்களை கொடுத்து கொடுத்து தானே விளக்க உரை கொடுப்பாங்க. அதிலிருந்து பின்னாடி வந்த நம்ம காலகட்டத்தை சார்ந்த சில அறிஞர்கள் இப்னு இஸ்ஹாக்கை முழுமையாக தொகுத்து எடுத்தாங்க. குறிப்பாக அதை தொகுத்து எடுத்தது முஸ்லிம் அல்லாத அறிஞர்கள் தான். அதற்கு பிறகு முஸ்லிம் அறிஞர்களும் அதை சரி கண்டார்கள். அப்ப நம்ம கிட்ட கிடைக்கிற முதல் சீரா கிதாப் எது? சீரத் இப்னு இஸ்ஹாக். அது எங்கிருந்து எடுக்கப்பட்டது? அதற்கு பின்னால ஷரஹாக எழுதப்பட்ட ஒரு கிதாபிலிருந்து, இப்னு ஹிஷாமனுடைய கிதாபிலிருந்து எடுக்கப்பட்டது. இப்னு ஹிஷாம் வந்து இப்னு இஸ்ஹாக்கு ஒரு 100 வருஷம் பின்னாடி வரக்கூடியவர். இந்த இப்னு ஹிஷாமனுடைய சீரா இருக்கு பாத்தீங்களா? இதுதான் பரவலாக வாசிக்கப்படக்கூடிய சீரா நூல் அப்படின்னு வந்தீங்கன்னா, அரபியை பொறுத்த வரைக்கும் பரவலாக பயன்படுத்தப்படுவது இப்னு ஹிஷாம் தான். இப்னு ஹிஷாம்ங்கிறது என்ன? இப்னு இஸ்ஹாக்குடைய சீராவினுடைய ஷரஹ், விளக்க உரை, எக்ஸ்பிளனேஷன் அண்ட் கமெண்ட்ரி. இந்த இப்னு ஹிஷாமுக்கு ஒரு ஷரஹ் இருந்தது, இப்போ இருக்குது. அது இமாம் அல் ஹாஃபித் அஸ்-சுஹைலி அப்படிங்கிறவங்களுடைய. அல் ஹாஃபித் அப்படின்னா குர்ஆனுடைய ஹாஃபித் என்று நினைக்க வேண்டாம். இன்னைக்குதான் நம்ம காலகட்டத்துல ஆசியா பகுதிகளில், நம்ம ஏசியன் கான்டினென்ட்ல ஹாஃபித் அப்படின்னா குர்ஆன் மனப்பாடம் செஞ்சவர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்திய துணைக்கண்டத்துல பரவலா சொல்றது உண்டு. ஆனால் அரபிகளுக்கு மத்தியில, குறிப்பாக அந்த காலகட்டத்தில் ஹாஃபித் அப்படின்னா ஹதீஸ்களை மனப்பாடம் செய்யக்கூடியவர். அதுவும் குறைஞ்சபட்சம் 1,00,000 ஹதீஸ்களை மனப்பாடம் பண்ணியிருக்கணும் அறிவிப்பாளர் தொடர்களோடு. ஒரு ஹதீஸ் 2 ஹதீஸ் அல்ல, 1,00,000 ஹதீஸ்கள். அதாவது அறிவிப்பாளர் தொடர் இஸ்னாதோடு அந்த மத்தன், அந்த வாசகம் மனப்பாடம் செய்யப்பட்டிருக்கும். குறைஞ்சபட்சம் 1,00,000 ஹதீஸ்களையாவது மனப்பாடம் பண்ணாதான் அவங்கள ஹாஃபிதுல் ஹதீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹதீஸினுடைய ஹாஃபித் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அறிஞர் தான் இந்த அஸ்-சுஹைலி அப்படிங்கிறவங்க. நம்ம காலகட்டத்தில் இந்த மாதிரி ஹாஃபிதுல் ஹதீஸ்கள் இருக்கிறாங்களா? மிக குறைவானவங்க இருக்கிறாங்க. இப்ப நம்முடைய சமீப காலகட்டத்தில் அந்த மாதிரி இருந்த ஒருத்தவங்க முஹம்மது நாசிருத்தீன் அல் அல்பானி. இவங்க 1,00,000 ஹதீஸ்களுக்கு மேல அறிவிப்பாளர் தொடரோடு மனப்பாடம் செய்தவங்க. நம்ம காலகட்டத்தில் அந்த மாதிரி மிக குறைவான சிலர் இருக்கிறாங்க. அல் அல்பானி வந்து 1999 மரணிச்சுட்டாங்க. இப்ப நம்மளுடைய சம காலகட்டத்துல இருக்கிறாங்கன்னா மிக குறைவானவர்கள் இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். சரி, இந்த சுஹைலி வந்து ஹாஃபிதுல் ஹதீஸ், ஹதீஸுடைய ஹாஃபித், மனப்பாடம் செய்யக்கூடிய 1,00,000 ஹதீஸ்களுக்கு மேல, அதுக்கும் மேல மனப்பாடம் செஞ்சவங்க. இவங்க சீரத் இப்னு ஹிஷாமை எடுத்து அதுக்கு ஒரு ஷரஹ் செய்தாங்க. ரவுதுல் உனுஃப் அப்படின்னு பேர். ரவுதுல் உனுஃப், ரவுதுல் உனுஃப் அப்படின்னு பேர். அப்போ சீரத் இப்னு இஸ்ஹாக் எழுதப்படுது. அது வந்து முஹம்மது இப்னு இஸ்ஹாக்கால எழுதப்பட்டுச்சு. அதற்கு ஒரு 100 வருடங்களுக்கு பிறகு இப்னு ஹிஷாம் என்ன செய்யறாங்க? இப்னு இஸ்ஹாக்கை எடுத்து, சீரத் இப்னு இஸ்ஹாக்கை எடுத்து அதுக்கு விளக்க உரை ஷரஹ் எழுதுறாங்க. அதிலிருந்து ஒரு 250 வருடங்களுக்கு பிறகு சுஹைலி வர்றாங்க. சுஹைலி வந்து ஹிஜ்ரி 581 மரணிச்சாங்க. அப்ப சுஹைலி என்ன செய்யறாங்க? சீரத் இப்னு ஹிஷாமை எடுத்து அதுக்கு ஷரஹ் செய்யறாங்க, விளக்க உரை கொடுக்குறாங்க. ரவுதுல் உனுஃப் அப்படிங்கிறது பேர். ரவுதுல் உனுஃப் அரபியில 4 பாகங்களாக வெளியிடப்பட்டிருக்கு. ஒரு ஒற்றை பாகமாக வெளியிட்டிருக்கலாம். 4 பாகங்களாக என்னுடைய மக்தபா லைப்ரரியில இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். அப்ப சுஹைலினுடைய அந்த ஷரஹ் நமக்கு வந்து ஹதீஸ் அடிப்படையிலான சீரா நூல்கள்ல முக்கியமானது. ஏன் இதை பார்க்கிறோம்? மார்டின் லிங்க்ஸ் சீரத் இப்னு இஸ்ஹாக்கையும் சீரத் இப்னு ஹிஷாமையும் பயன்படுத்தி இருக்கிறாங்க.
சரி, அப்ப இப்னு இஸ்ஹாக் உடைய சீரா நம்ப தகுந்ததா அப்படின்னா அதனுடைய பெரும்பாலான அறிவிப்புகள் நம்ப தகுந்தது தான். இப்னு இஸ்ஹாக்கினுடைய சீராவை எடுத்து இப்னு ஹிஷாம் என்ன செஞ்சாங்க? அதுல உள்ள பலகீனமான அறிவிப்புகளை குறைச்சாங்க. அதே போல இப்னு இஸ்ஹாக் என்ன செய்யறாரு? இஸ்ராயிலியாத் அறிவிப்புகளையும் கொடுத்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறுல இஸ்ராயிலியாத் அறிவிப்புகள் வருகின்றன. இஸ்ராயிலியாத் அப்படின்னா என்ன? பனு இஸ்ராயேல் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? யார் அவங்க? யூதர்கள். அல்லாஹ் அவங்கள குர்ஆன்ல பனி இஸ்ராயேல் அப்படின்னு சொல்றாங்க. யஹூத் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த பனி இஸ்ராயேல் அல்லது யஹூத் இவங்க முந்தைய நபிமார்களுடைய வரலாறை அறிவிப்பாங்க. அப்படிப்பட்ட அறிவிப்புகளுக்கு இஸ்ராயிலியாத் அப்படின்னு பேர். இப்ப நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறை இப்னு இஸ்ஹாக் அறிவிக்கும் பொழுது, அதுல முந்தைய நபிமார்கள் ரசூலுல்லாஹ் பற்றி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி கொடுத்த முன்னறிவிப்புகளையும் சொல்றாங்க. முந்தைய சில நபிமார்களுடைய சம்பவங்கள்ல வந்ததை பற்றியும் சொல்றாங்க. ஆனா அவை பெரும்பாலும் கட்டுக்கதைகளாக இருக்கின்றன. அப்ப என்ன செய்யறாங்க? இப்னு ஹிஷாம் அந்த இஸ்ராயிலியாத் அதாவது பனி இஸ்ராயலுடைய அறிவிப்புகளை, யூத கிறிஸ்தவர்களுடைய அறிவிப்புகளை குறைக்கிறாங்க. சீரத் இப்னு இஸ்ஹாக்ல இஸ்ராயிலியாத் கொஞ்சம் கூடுதலா இருந்துச்சு. இப்னு ஹிஷாம் என்ன செய்யறாங்க? தாங்கள் விளக்கவுரை எழுதும் பொழுது இப்னு இஸ்ஹாக்கினுடைய அந்த இஸ்ராயிலியாத் பகுதிகளை குறைக்கிறாங்க. பலகீனமான அறிவிப்புகளை, தைஃபான அறிவிப்புகளை குறைக்கிறாங்க. இப்னு இஸ்ஹாக் நிறைய கவிதைகளை மேற்கோள் காட்டுவார். ரசூலுல்லாஹ்வுடைய சீராவை சொல்லும் பொழுது அரபி கவிதைகளை. அவ்வளவு கவிதைகள் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு எந்த கவிதைகள்லாம் தேவையில்லை என்று இப்னு ஹிஷாம் கருதினாரோ அதையெல்லாம் குறைச்சிடுறாங்க. அப்ப இப்னு ஹிஷாம் சீரத் இப்னு இஸ்ஹாக்குக்கு விளக்க உரை எழுதும் பொழுது அதனுடைய ஒவ்வொரு வாசகத்தையும் அங்க எழுதல். முக்கியமான வாசகங்களை மட்டும் எழுதி அதுக்கு தான் விளக்கம் கொடுக்குறாங்க. அப்ப அதனுடைய இஸ்ராயிலியாத்தை இவங்க விட்டுட்டு தான் விளக்கம் கொடுக்குறாங்க. அதனுடைய லைஃபான அறிவிப்புகள் சிலவற்றை விட்டுட்டு தான் விளக்கம் கொடுக்குறாங்க. அதனுடைய கவிதைகளை விட்டுட்டு தான் பெரும்பாலான கவிதைகளை விட்டுட்டு தான் விளக்கம் கொடுக்குறாங்க. அப்போ இந்த இப்னு ஹிஷாம்ல இருந்து தான் பிறகு இப்னு இஸ்ஹாக்கை எடுக்கிறாங்க. ஏன்னா இப்னு இஸ்ஹாக் தனி கிதாபாக இன்னை வரைக்கும் நம்மகிட்ட கிடைக்கல. அப்ப இப்னு இஸ்ஹாக்கை இன்னைக்கு எப்படி அவங்க பதிப்பிச்சாங்க, பிரிண்ட்ல கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஓரியன்டலிஸ்டுகள் நம்ம யூரோப், அமெரிக்காவை சேர்ந்தவர்கள் இஸ்லாமை பற்றி ஆராய்வாங்க. யூத கிறிஸ்தவர்கள் அல்லது மத நம்பிக்கை இல்லாதவர்கள், முஸ்லிம்கள் அல்ல. இவங்களுக்கு ஓரியன்டலிஸ்ட்னு சொல்லுவோம். முஸ்தஷ்ரிகுன் அப்படின்னு அரபியில சொல்லுவாங்க. இவங்கள சிலர் என்ன செஞ்சாங்க? சீரத் இப்னு ஹிஷாமை படிச்சு அதுல சீரத் இப்னு இஸ்ஹாக்கினுடைய வாசகங்கள் வருது இல்லையா? அதையெல்லாம் தனியா எடுத்து தொகுக்கிறாங்க. தொகுத்தா இப்னு இஸ்ஹாக் உடைய சீரா இப்படிதான் இருந்திருக்கும் அப்படின்னு கிட்டத்தட்ட அவங்களால கொண்டு வர முடிச்சு. முழுமையா கொண்டு வர முடியாது. ஏன்னா இப்னு ஹிஷாம் முழுமையாக மேற்கோள் காட்டல். ஆனா இப்னு ஹிஷாம் இப்னு இஸ்ஹாக்கினுடைய சீராவில இருந்து பல பகுதிகளை உள்ள கொண்டு வந்து தன்னுடைய கிதாப்ல கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்போ என்னென்ன பகுதிகள் எல்லாம் இப்னு ஹிஷாம்ல இருந்துச்சோ அந்த பகுதிகளை இப்னு இஸ்ஹாக்கினுடைய அந்த பகுதிகளை மட்டும் தொகுத்து தனி நூலாக ஆக்கியிருக்கிறாங்க. இப்ப நான் சொல்றது நீங்க நிதானிச்சு கவனிச்சீங்க அப்படின்னா புரியும். இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்குது, சிக்கலா இருக்குது அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். ரொம்ப எளிமையா சொல்றதா இருந்தா, முதல் சீரா நூலாக நம்ம கிட்ட பரவலா இருக்கிறது இப்னு இஸ்ஹாக்குடைய நூல். அந்த இப்னு இஸ்ஹாக்குடைய அந்த கிதாபை இப்னு ஹிஷாம் எடுத்து விளக்க உரை எழுதினாங்க. அந்த இப்னு ஹிஷாமுடைய விளக்க உரைக்கு சுஹைலி இன்னொரு விரிவான விளக்க உரை எழுதியிருக்கிறாங்க. இதுதான் ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது. மார்டின் லிங்ஸ் இப்னு இஸ்ஹாக்கினுடைய நூலை பயன்படுத்தி எழுதியிருக்கிறார். அவர் 3-4 நூட்களை பயன்படுத்தினாரு. அதுல முதலாவது சீரத் இப்னு இஸ்ஹாக். ஆனா சீரத் இப்னு இஸ்ஹாக் முழுமையாக நம்மகிட்ட கிடைக்கல. அவருடைய பெரும்பகுதி கிடைச்சிருக்கு. எப்படி கிடைச்சது? இப்னு ஹிஷாம் சீரத் இப்னு இஸ்ஹாக்குக்கு விளக்குரை எழுதினாங்க. இப்னு ஹிஷாம் சீரத் இப்னு இஸ்ஹாக்குக்கு விளக்குரை எழுதும்போது அந்த சீரத் இப்னு ஹிஷாம்ல இருந்து பல பேராகிராஃபுகள், பல வாக்கியங்கள், பத்திகளை அப்படியே மேற்கோள் காமிச்சிருந்தாங்க. அதையெல்லாம் தொகுக்கும் போது இப்னு இஸ்ஹாக்குடைய பெரும்பகுதி மறுபடியும் நம்மகிட்ட கிடைச்சிருச்சு. அது ஆங்கிலத்திலையும் ஆல்ஃபிரட் குலன் அப்படிங்கிறவர் பிரெஞ்சுல, ஆங்கிலத்துல எல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அது நம்மகிட்ட கிடைக்குது. சரி, இது ஒரு மூலாதாரமாக மார்டின் லிங்ஸ்னால கருதப்பட்டுச்சு. இப்ப இது எந்த அளவுக்கு நம்பி எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரும்பாலான அறிவிப்பாளர் தொடர்கள் சீரத் இப்னு இஸ்ஹாக் இப்னு ஹிஷாம்ல வரக்கூடியது ஏற்றுக்கொள்ளத்தக்கது தான். ஆனாலும் அதுல இஸ்ராயிலியாத் வருது, அதாவது யூத கிறிஸ்தவர்களுடைய அறிவிப்புகளும் வருகின்றன. அதே போல பலகீனமான சில அறிவிப்புகளும் வரத்தான் செய்கின்றன. அப்ப யார சீரத் இப்னு இஸ்ஹாக்ல இருந்து எடுத்து மேற்கோள் காண்பிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க இதையெல்லாம் விட்டுட்டு ஆதாரபூர்வமான தகவலை மட்டும் பதிவு செய்தால் அது சரியானது.
அவங்களுடைய கிதாப் ஆதாரபூர்வமானதாக இருக்கும். ஆனா அவங்களுக்கு இதெல்லாம் பிரிச்சு எடுக்க தெரியாது. ஹதீசுகள்ல எது பலகீனமானது என்று அவங்களுக்கு பிரிச்சு எடுக்க தெரியாது. அதே போல இஸ்ராயலியாத்தை அவங்க அப்படியே எடுத்து பயன்படுத்துறாங்க அப்படின்னா அந்த கிதாப்ல ஒரு பலகீனம் வரத்தான் செய்யும். அப்ப மார்ட்டின் லிங்க்ஸனுடைய கிதாப்ல வரக்கூடிய அந்த பலகீனமான அறிவிப்புகள்ல இவை இடம் பெற்றிருக்கின்றன. எது சீரத் இப்னு இஸ்ஹாக்ல வரக்கூடிய பலகீனமான அறிவிப்புகள் இடம் பெற்று இருக்கின்றன. அதுக்காக தான் இவ்வளவு விஷயமும் சொல்ல வேண்டியிருக்கு. சரி, இது இல்லாம இப்னு இஸ்ஹாக்குடைய சம காலகட்டத்துல இன்னொரு கிதாப் எழுதப்பட்டுச்சு. மூசா இப்னு உக்பாவுடைய மகாசி அப்படிங்கிறது. மகாசி அப்படின்னா என்ன? கஸ்வா அப்படின்னா போர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்து போர்களுக்கு கஸ்வா அப்படின்னு பேர். அந்த கஸ்வா அதனுடைய பன்மை வந்து கஸவாத் அப்படின்னு சொல்லுவாங்க. மகாசி என்ற பெயரும் சொல்லுவாங்க. இப்ப சஹீஹுல் புகாரி எடுத்து பாத்தீங்கன்னா கிதாபுல் மகாசி, நபியினுடைய போர்கள் பற்றிய நூல் என்று சஹீஹுல் புகாரிக்குள்ளே நம்ம தனியா பார்க்கலாம். இப்ப மகாசி அப்படிங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்து போர்கள், அதை நமக்கு வந்து சொல்லக்கூடியது. அப்ப முழு வாழ்க்கை வரலாறு இருக்காது. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்து போர்களும் அவற்றுடைய பின்னணிகளும் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கும். அவையும் அறிவிப்பாளர் தொடரோட தான், இஸ்னாதோட தான் வந்திருக்கும். அப்படி வந்ததுல மூசா இப்னு உக்பாவுடைய மகாசி முக்கியமானது. ஆனால் மார்ட்டின் லிங்க்ஸ் அதை பயன்படுத்தல. ஏன் பயன்படுத்தல அப்படின்னா, மார்ட்டின் லிங்க்ஸ் உயிர் வாழ்ந்த காலத்துல மூசா இப்னு உக்பாவுடைய மகாசி பிரிண்ட் ஆகி வெளியே வரல, பதிப்பிக்கப்பட்டு வெளியே வரல. அது ஏதோ ஒரு அரபு நாட்டு நூலகத்துல வெறும் கையெழுத்து பிரதியாகவே இருந்தது. மிக சமீபமாக கடந்த சில வருடங்களுக்கு முன்னாலதான் அதை சில ஹதீஸ் துறை ஆய்வாளர்கள் வெளிக்கொண்டு வந்தாங்க. அப்போ மூசா இப்னு உக்பாவுடைய மகாசி பதிப்பிக்கப்பட்டு வெளியே வந்து ஆங்கிலத்திலுமே கடந்த வருடம் ஒரு மொழிபெயர்ப்பு அதுக்கு வெளியே வந்திருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். அரபியில முழு பிரிண்டாக கிடைச்சிருச்சு. ஆனா மார்ட்டின் லிங்க்ஸ் அதை பயன்படுத்துறது ஆரம்ப கட்ட நூலாக இருந்தாலும் இன்றைக்கு நமக்கு மத்தியில கிடைக்கிறதாக இருந்தாலும் மார்ட்டின் லிங்க்ஸ் அதை பயன்படுத்தல. ஏன்? மார்ட்டின் லிங்க்ஸ் உயிரோடு இருந்த காலகட்டத்துல அது அரபியிலயோ ஆங்கிலத்திலயோ வெளிவரவில்லை. சரி, மார்ட்டின் லிங்க்ஸ் பயன்படுத்தின நூல் என்ன? சீரத் இப்னு இஸ்ஹாக், அதனுடைய விளக்குறையான சீரத் இப்னு ஹிஷாம். இந்த ரெண்டு மட்டும் தான் பயன்படுத்தினாரா அப்படின்னு கேட்டா இல்ல. இன்னும் 2 நூல்கள் அல்லது 3 நூல்களை பயன்படுத்தி இருக்கிறார். அதுல ஒண்ணு அல் வாகிதி அப்படிங்கிறவங்களுடைய நூல். அதுவும் மகாசி நூல் தான். முஹம்மது இப்னு உமர் அல் வாகிதி அப்படிங்கிறவங்க ஹிஜ்ரி 207ல மௌத்தான ஒரு அறிஞர். சீரா துறையில இவர் பிரபலமான அறிஞர் தான். ஆனால் ஹதீஸ் அறிவிப்பாளர் என்று வரும் பொழுது இவருடைய அறிவிப்புகள் இவரே ஒரு தயீஃபான அறிவிப்பாளர், பலகீனமான அறிவிப்பாளர் என்று ஹதீஸ் துறை அறிஞர்கள் நமக்கு வந்து தெளிவுபடுத்துறாங்க. அப்ப அல் வாகிதி கிட்ட இருந்து மகாசி அல்லது சீரா சம்பந்தமாக, அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய போர்கள் அல்லது வாழ்க்கை வரலாறு சம்பந்தமாக ஏதும் செய்தி வந்தால் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியாது. வேறு கிதாபுகள் அது அறிவிக்கப்பட்டிருக்கா, வேறு ஆதாரபூர்வமான அறிவிப்புகள் அதுக்கு இருக்கா அப்படிங்கறத ஆராய்ஞ்சு பார்த்துட்டு அப்படி இருந்தால்தான் வாக்கியத்துடைய அறிவிப்பு எடுக்க முடியும். இல்லைனால் வாக்கிதி மட்டும் தனியாக அறிவிக்கக்கூடிய எந்த அறிவிப்பையும் முழுமையாக நம்ம நம்பி எடுத்துக்கொள்ள முடியாது, எடுத்துக்கொள்ள கூடாது. ஆனால் மார்ட்டின் லிங்க்ஸ் அந்த மாதிரி சில அறிவிப்புகளை எடுத்திருக்கிறாங்க. அப்ப மார்ட்டின் லிங்க்ஸனுடைய கிதாப் வந்து ஒரு சிறப்பான கிதாபாக இருந்தாலும் பலகீனமான அறிவிப்புகள் வர்றது இந்தந்த கோணங்கள்ல உள்ள வந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம விளங்கிக் கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ். அதுக்கு அடுத்தது இன்னொரு முக்கியமான நூல் பாத்தீங்கன்னா முஹம்மது இப்னு சஅத் ஹிஜ்ரி 230ல மரணிச்ச ஒரு இமாம். அவங்களுடைய தபகாத்துல் குப்ரா அப்படிங்கிற நூல். இது வந்து ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறுக்கு மட்டும் எழுதப்பட்ட நூல் அல்ல. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறு, அதுக்கு பிறகு நபித்தோழர்கள், அவர்கள்ல யார் உயர்ந்தவர்கள், அதுக்கு பின்னாடி வரக்கூடியவங்க, அதுக்கப்புறம் தாபியின், அவர்கள்ல யார் உயர்ந்த அறிஞர்கள், யார் அதுக்கு பிறகு வரக்கூடியவங்க, அதே போல தாபியின், இந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை வரலாறை அவங்களுடைய அந்தஸ்துகள் அடிப்படையில் எழுதப்பட்ட ஒரு நூல் தான் தபகாத்துல் குப்ரா இப்னு சஅதுடைய. சுருக்கமா தபகாத் இப்னு சஅத் அப்படின்னு அது சொல்லுவாங்க. இவங்க ஹிஜ்ரி 230ல மரணிக்கிறாங்க. ஹதீஸ் அறிவிப்பாளர்கள் தபகாத் இப்னு சஅத் இதுல வரக்கூடிய அறிவிப்புகளை எடுத்துக்கொள்ளலாம் என்று பொதுவாக சொல்றாங்க. குறிப்பா சீரா சம்பந்தப்பட்டு வரக்கூடிய அறிவிப்புகளை எடுத்துக்கொள்ளலாம். இவரும் வந்து இப்னு இஸ்ஹாக் அடிப்படையா வந்தாலும் வாக்கிதியை அதிகமாக மேற்கோள் காட்டக்கூடியவர். வாக்கிதிக்கு மிக நெருக்கமானவர் இப்னு இஸ்ஹாக். வாக்கிதிய பிரச்சனை அப்படின்னு நம்ம பார்த்திருக்கிறோம். அவரே ஒரு பலகீனமான அறிவிப்பாளர். அப்ப அல் வாக்கிதி கிட்ட இருந்து இப்னு சஅத் அறிவிக்கக்கூடியதை எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு கேள்வி வரும்பொழுது வாக்கிதிக்கு மிக நெருக்கமான அவருடைய மாணவர் என்று சொல்லக்கூடிய அளவுல உள்ளவர் தான் இப்னு சஅத்.
அப்ப வாக்கீதுடைய அறிவிப்புகள்ல எது வலுவானது எது பலகீனமானது என்பதை இப்னு சவுத் வேற யாரையும் விட அதிகமாக அறிந்தவர். அப்ப இப்னு சஅத் என்ன செய்யறாங்க, வாக்கீதுடைய அறிவிப்புகள்லயே மிகவும் நம்பத்தகுந்த அறிவிப்புகளை தனியாக எடுத்து அவங்க பதிவு செய்யறாங்க. அப்ப தபகாத் இப்னு சஅதுல வாக்கீது வழியாக அறிவிக்கப்பட்டிருந்தாலும் இப்னு சஅத் மூலமாக வந்தால் பொதுவாக அவற்றை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனாலும் அதனுடைய அறிவிப்பாளர் தொடரை நம்ம ஆராய்ஞ்சு பார்த்து தான் எடுக்கணும் அப்படிங்கிறது ஹதீஸ் துறை வல்லுநர்களின் முடிவு. இதெல்லாம் இல்லாம மார்ட்டின் லிங்க்ஸ் பயன்படுத்தின இன்னொரு முக்கியமான கிதாப் பாத்தீங்கன்னா இமாம் தபரியினுடைய தாரீஃப் ருசுல் வல் முலுக் என்பது. அதுல எல்லா விதமான அறிவிப்புகள் இருக்கும். ஆதாரபூர்வமான அறிவிப்புகள் இருக்கும், பலகீனமான அறிவிப்புகள் இருக்கும், இட்டுக்கட்ட அறிவிப்புகளும் இருக்கும். இமாம் தபரி எல்லாவற்றையும் ஒரு இடத்துல தொகுக்கணும் அப்படிங்கிற முடிவோட அதை தொகுத்ததுனால எல்லா அறிவிப்புகளையும் கொடுத்திருக்கிறாங்க. ஆனா எல்லாத்துக்கும் அறிவிப்பாளர் தொடரையும் கொடுத்திருப்பாங்க. படிக்கக்கூடியவங்க அந்த அறிவிப்பாளர் தொடரை இஸ்னாதை ஆராய்ந்து பிரிச்சு எடுத்துக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இமாம் தபரியினுடைய இந்த வரலாற்று நூல் தாரீக் தபரி பொதுமக்களுக்காக எழுதப்பட்டது அல்ல. ஹதீஸ் துறை ஆய்வாளர்கள், ஹதீஸ் துறை வல்லுநர்களுக்காக எழுதப்பட்ட நூல். ஆனா இன்னைக்கு இது ஆங்கிலத்துல ஓரியன்டலிஸ்ட் டீம் ஒண்ணு மொழிபெயர்த்து வெளியிட்டுட்டாங்க. அப்போ எல்லா மக்களும் இதை படிக்கிறாங்க. தபரியை படிக்கும் பொழுது இதுல எது ஆதாரபூர்வமானது, எது பலகீனமானது, எது இட்டுக்கட்டப்பட்டது அப்படிங்கறது பிரித்தறிவிக்க தெரியாத மக்கள் எல்லாம் அதனுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பை படிக்கும் பொழுது தடுமாறும். அப்ப அந்த தடுமாற்றம் மார்ட்டின் லிங்க்ஸ்க்குமே இருந்தது. அப்ப மார்ட்டின் லிங்க்ஸ் தன்னுடைய கிதாபுக்கு அடிப்படையான அரபி கிதாபுகளாக கருதியவை இப்னு இஸ்ஹாக், இப்னு ஹிஷாம், தபகாத் இப்னு சஅத், அல் வாக்கீதுனுடைய மகாசி, இவையெல்லாம் சில நேரங்கள்ல தபரியிலிருந்து எடுத்தும் பயன்படுத்தி இருக்கிறாங்க. இவையில இப்னு இஸ்ஹாக் வந்துதான் மிகவும் ஆதாரபூர்வமானது. தபகாத் இப்னு சஅத் வாக்கீதி கிட்ட இருந்து அறிவிக்கிறாரு. வாக்கீதி பலகீனமானவர், அவருடைய அறிவிப்புகள்ல பிரச்சனை இருக்குது. இப்ப இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்ப இவ்வளவு விஷயங்கள் நமக்கு சீரா படிக்கிறதுக்கு முன்னாடி தேவையா அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட கோணத்துல தான் இது தேவைப்படுது. எந்த குறிப்பிட்ட கோணத்துல? இந்த கிதாப்களை அடிப்படையாக கொண்டு மார்ட்டின் லிங்க்ஸ் ஆங்கிலத்துல எழுதிய அந்த நூல் தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டு 35 வருடங்களுக்கு முன்னாடி மொழிபெயர்க்கப்பட்டு ஆயிரக்கணக்கான பிரதிகள் மக்கள் வாங்கி படிச்சிருக்கிறாங்க. அப்ப மக்கள்கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீரா அப்படின்னு வரும் பொழுது அதுல ஆதாரபூர்வமான அறிவிப்புகள் அடிப்படையில் உள்ள விஷயங்களும் சேர்ந்து இருக்கு. பலகீனமான அறிவிப்புகள், லைஃபான அறிவிப்புகள் அடிப்படையிலையும் சேர்ந்து இருக்கு. மௌது இட்டுக்கட்டப்பட்ட பொய்யான அறிவிப்புகள் அடிப்படையில் உள்ள செய்திகளும் சேர்ந்து இருக்கின்றன. இவையெல்லாம் இல்லாம இஸ்ராயலியாத் யூத கிறிஸ்தவருடைய அறிவிப்புகள் அடிப்படையில வந்த விஷயங்களும் சேர்ந்து இருக்கின்றன. அதுல குறிப்பாக பிரபலமான இந்த நூல் மார்ட்டின் லிங்க்ஸ் அபூபக்கர் சிராஜுதீனுடைய அந்த நூல் மூலமாக சில குறிப்பிட்ட மிக பலகீனமான இட்டுக்கட்டப்பட்ட பொய்யான விஷயங்கள்லாம் சேர்ந்து இருக்கு. நல்ல ஒரு நூல் தான். ஆனால் இந்த பிரச்சனைகள் அதுல இருக்கு. எந்த மனிதனுடைய முயற்சியிலுமே தெரிந்தோ தெரியாமலோ தவறுகள் வரத்தான் செய்யும். அது மார்ட்டின் லிங்க்ஸ் நூலா இருக்கட்டும், இல்ல தமிழ்ல இது வரைக்கும் மொழிபெயர்க்கப்பட்ட நூல்கள்லயே அல்லது நேரடியா வந்த நூல்களையும் பார்த்தாலும் மிக ஆதாரபூர்வமானது என்று அர் ரஹீகுல் மக்தூம் சஃபியூர் ரஹ்மான் அல் முபாரக் உடையது அஹ்லுல் ஹதீஸ் உடைய அறிஞர். ஆனாலும் அவங்களுடைய கிதாபிலுமே சில பலகீனமான அறிவிப்புகள் இருக்கத்தான் செய்கின்றன. மனித முயற்சி எல்லாத்திலுமே ஏதோ ஒரு பலகீனம், ஏதோ ஒரு குறைபாடு இருக்கத்தான் செய்யும். அல்லாஹ்வுடைய கிதாப் அல் குர்ஆனை தவிர மனித முயற்சியால் தூக்கப்பட்ட மீதி உள்ள அத்தனை கிதாபுகளிலுமே ஏதாவது ஒரு பலகீனம், ஏதாவது ஒரு குறைபாடு இருக்கத்தான் செய்யும். மனிதனுடைய எந்த முயற்சிக்கும் அல்லாஹ் முழுமை என்ற ஒரு தன்மையை தரவே இல்லை. பெர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது எந்த மனித முயற்சியிலுமே சாத்தியம் இல்ல. அல்லாஹ் அதை அனுமதிக்கவே இல்லை. அந்த பெர்ஃபெக்ஷன் முழுமைங்கிறது அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரியது. அப்ப அல்லாஹ்வுடைய கிதாபுக்கு மட்டும் தான், அல் குர்ஆனுக்கு மட்டும் தான் உரியது. வேற எந்த கிதாபாக இருந்தாலும் அதுல ஏதோ ஒரு பலகீனம், குறைபாடு இருக்கும். இமாம் அல் புகாரியுடைய சஹீஹுல் புகாரியாக இருந்தாலும் கூட அவங்க வைத்துக்கொண்ட அந்த அளவுகோல்களில் இருந்து சில நேரங்கள் அவங்க குறைஞ்சுதான் இருக்கிறாங்க. அதுல இருக்கக்கூடிய எல்லா ஹதீஸும் ஆதாரபூர்வமானது தான். ஆனால் முழுக்க முழுக்க சஹீஹ் மட்டுமே இருக்கணும், சஹீஹ் தரத்துல உள்ளது மட்டுமே இருக்கணும்னு சொன்னாங்க இல்லையா? அதையே அவங்களால சில நேரங்கள்ல பின்பற்ற முடியாமல் இருந்தது என்ற சில பலகீனங்களும் இருக்கின்றன. அப்ப இருக்கிறதுலே சிறந்த ஹதீஸ் நூல், மிக ஆதாரபூர்வமான நூல் குர்ஆனுக்கு அடுத்து எதுன்னு கேட்டா சஹீஹுல் புகாரி தான். அதுல இருக்கிறது எல்லாருமே ஆதாரபூர்வமானது தான். ஆனால் அவங்க வச்ச அந்த தரத்தில இருந்து கொஞ்சம் குறைவானது அங்க இருக்கத்தான் செஞ்சது. அப்ப அந்த அடிப்படையில பார்க்கும்போது அது மார்ட்டின் லிங்க்ஸ் அபூபக்கர் சிராஜுத்தீன் ரஹிமஹுல்லா அவங்களுடைய கிதாபாக ஆகட்டும், அல்லது ஷேக் அல் முஹத்திஸ் சஃபியூர் ரஹ்மான் அல் முபாரக் ஃபூரி அவங்களுடைய அர் ரஹீகுல் மக்தூமாக ஆகட்டும், இவற்றில் பலகீனங்கள் இருக்கத்தான் செய்கின்றன. அதுல மார்ட்டின் லிங்க்ஸுடைய நூல்ல கூடுதலான பலகீனம், சில தவறான செய்திகள் இருக்கு. அதெல்லாம் படிக்கும்போது சில நேரங்கள்ல ரசூலுல்லாஹ் பேர்ல இல்ல சில நபித்தோழர்கள் பேர்ல உள்ள கண்ணியம் நமக்கு குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு.
அதனாலதான் இந்த விஷயங்களை சுட்டி காண்பிக்கிறேன். அப்போ நம்ம தமிழ்ல அணுகும் பொழுது இந்த விஷயங்களை கவனத்துல வச்சுக்கணும். தமிழ்ல சிறந்த நூல் எதுன்னு கேட்டா இந்த ரெண்டைத்தான் நம்ம சொல்லுவோம். ரெண்டுமே மொழிபெயர்ப்பட்ட நூல்கள் தான். ஆனால் இதுல உள்ள பலகீனங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். மார்ட்டின் லிங்ஸோட முயற்சி சிறப்பான முயற்சி. அதுவும் ஆரம்ப கட்ட கிதாபுகளை எடுத்து அவங்க முயற்சி செஞ்சிருக்கிறாங்க. அப்ப அந்த மார்ட்டின் லிங்ஸோட புக்கை பத்தி பேசும்பொழுது சீரா கிதாபுகளுடைய ஆரம்ப கட்ட கிதாபுகள் எவை, மிக முக்கியமான கிதாபுகள் எவை அப்படிங்கிறத பத்தி ஒரு அறிமுகம் நமக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இது அமைந்தது. அல்ஹம்துலில்லாஹ். இது இல்லாம ஹலீஃபா இப்னு ஹையாத் என்பவருடைய வரலாற்று நூல் தாரீக் ஹலீஃபா இப்னு ஹையாத் அப்படின்ற ஒரு கிதாபும் இருக்கு. ஹிஜ்ரி 240 வாக்குல மரணிச்சவங்க அவங்க. அது ஒரு பொதுவான வரலாற்று நூல். ஆனா அந்த கிதாபுடைய ஆரம்பத்துல ரசூலுல்லாஹி சீரா வருது. இவங்களும் பெரும்பாலும் இப்னு இஸ்ஹாக்கை மையமாக வச்சுதான் இதை இந்த கிதாபை தொகுத்து இருக்கிறாங்க. ஆனாலும் மற்ற அறிவிப்புகளையும் அவங்க சேர்த்து இருக்கிறாங்க. அப்ப இவையெல்லாம் தான் ஆரம்ப கட்டத்து கிதாபுகள்ல முக்கியமான கிதாபுகள். இந்த கிதாபுகளை வச்சுதான் பின்னாடி வரக்கூடியவங்க கிதாபுகளை தொகுக்கிறாங்க. அதுல ஹதீஸ் கிதாபுகளையும் பயன்படுத்தி இந்த கிதாபுகளை சோதிக்கிறாங்க. எந்த அறிவிப்பாளர் தொடர்கள் சரியானதாக இருக்குதோ, எந்த ஹதீசுகள் ஆதாரப்பூர்வமாக இருக்கின்றனவோ அதன் அடிப்படையில் முழுக்க முழுக்க ஆதாரபூர்வமான கிதாபுகளை எழுதுவதற்கு நம்முடைய காலகட்டத்தில் முயற்சி செஞ்சிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு நம்முடைய காலகட்டத்து மிக பெரும் அறிஞரான முகமது நாசிருத்தீன் அல் அல்பானி அவங்க சீராவுடைய ஆதாரபூர்வமான விஷயங்களை மட்டும் வச்சு ஒரு கிதாப் தொகுக்கிறதுக்கு முயற்சி செஞ்சாங்க. ஆனா அதை முடிக்கிறதுக்கு மட்டும் மரணிச்சுட்டாங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல முழுக்க முழுக்க ஆதாரபூர்வமான ஹதீசுகளை அறிவிப்புகளை கொண்டு மட்டுமே ஒரு நூல் எழுதுறதுக்கு முயற்சி செஞ்சாங்க. என்னுடைய நண்பரான முகமது மனார் அப்படிங்கிறவங்க இங்கிலீஷ்ல 3 பாகங்கள்ல அப்படி ஒரு நூலை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆங்கிலத்துல முழுக்க முழுக்க ஆதாரபூர்வமான ஒரு சீரா நூல் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதை படிக்கலாம். தமிழ் அந்த மாதிரி இது வரைக்கும் எதுவும் வரல. இந்த நூல் மொழிபெயர்க்கப்பட்டாலும் நல்லதுதான் இன்ஷா அல்லாஹ். நம்முடைய வகுப்புகள்ல கூடுமான வரைக்கும் ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர் தொடரோட வரக்கூடிய ஆதாரபூர்வமான செய்திகளை அடிப்படையாக கொண்ட ஒரு சீராவைத்தான் நாம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அதற்குரிய தௌஃபீக் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு தரணும். அதனால் பலன் பெறக்கூடிய அந்த தௌஃபீக் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தரணும் என்று துஆ செய்வதாக இன்று இந்த வகுப்பை நிறைவு செய்கின்றேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.